ஃப்ரெண்ட்ஸ், பட்டுக்கு அடிப்பட்ட மாதிரி காட்ட போகிறோம். பட்டுக்கு இப்போ நாங்கள் வந்து கட்டு துணி கட்ட போகிறோம். ஒரு அதிரடி அப்படியே ஒரு பிராங்க் பண்ண போகிறோம். அம்மா நம்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். பாப்போம். இந்த ரத்தத்துக்காது குங்குமம் இது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா ஒரு அதிரடி அப்படியே ஒரு பிராங்க் பண்ண போகிறோம். அம்மா வந்து குயிலாப்பாளையம் போனாங்க இல்லையா, அவங்க வந்து கிளம்பிட்டேன்னு சொல்லி நம்மளுக்கு இன்ஃபார்ம் பண்ணியாச்சு. இப்போ கிட்ட வந்துட்டு இருப்பாங்க. ஒரு 10 மினிட்ஸில் இல்லை 5 மினிட்ஸில் வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க வந்ததும் நம்ம ப்ராங்க் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். என்ன ரியாக்ட் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். அம்மா என்ன பட்டு பண்ணிடலாமா? ஃப்ரெண்ட்ஸ் பண்ணிடுறோம். அம்மா வந்து கிட்ட வந்துட்டே இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நாங்கள் பண்ணுற ப்ராங்க்கில் அம்மா என்ன தான் ரியாக்ட் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். ஆமாம், என்ன வச்சு தான் ப்ராங்க் பண்ண போகிறாங்க. நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளார போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், பட்டுக்கு அடிப்பட்ட மாதிரி காட்ட போகிறோம். பட்டுக்கு இப்போ நாங்கள் வந்து கட்டு துணி கட்ட போகிறோம். சீக்கிரம் காட்டு. பாருங்க, வச்சு கட்டு. கட்டுதா டாக்டர்? கட்டுக்குள்ள டாக்டர் கோர்ஸ்ல ஏமா போட்டு கேட்பாங்களா? ஐயோ, கட்டு தின்ன ஊருக்கு சரி வேற அழுகுறா. கட்டு போட்டாச்சு. கட்டு பட்டு சூப்பரா போட்டு விட்டுருக்காங்க. அம்மா நம்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். பாப்போம். கொஞ்சம் டைட்டா இருக்கு பட்டு. போதும். நான் வந்து எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்தே இது மாதிரிலாம் எனக்கு பழக்கம் இல்லை. இங்க பேரு அந்த ரத்தத்துக்காது குங்குமம் இது. ஆமா, அம்மா ஒரு 5 நிமிஷத்துல வந்துடுவாங்க. காணும் பஸ் விட்டு இறங்கி வரணும்ல. சரி, போய் கேமரா வைப்போம்.
ஹாஸ்பிட்டலுக்கு காட்டேரிக்கு அவங்க அம்மா பேங்க் போய் கரெக்டாக 1:30 மணி இருக்கும், 1:30 2:30 அந்த மாதிரி இருக்கும். வந்து பார்க்குறேன் அழுவுது. அப்பா வந்து பார்க்க அப்படியே நல்ல ஏறுது. அதுக்கும் அது எந்த போச்சு எப்பயும் போற மாதிரி தான் போவாங்க பாத்ரூம். என்ன தண்ணி பாட்டில் போனமா வழுக்கிச்சு. வழுக்கல, அங்க ஏதோ கிடந்துருக்கு. ஜல்லி எல்லாம் பொறுக்கின்னு போச்சு பாரு. அந்த பாத்ரூம் மண்ண கொட்டின்னு போயிட்டு இருக்கு. பாக்குற அந்த கல்லுதான் தண்ணிட்டு முட்டில தான் அங்க ரவுண்டா இருக்குது. முட்டி அந்த முட்டில தான் இங்க போனதுக்கு இங்க வெளியே தான் அடிபட்டுக்குது. உள்ளார என்ன அடிபட்டுக்குது தெரியல. நாளைக்கு வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போய் பாருங்க. நாளைக்கு எப்போ நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி எடுக்கிற ஹாஸ்பிட்டல் நல்லா பார்த்தா இந்த மாதிரி முட்டிக்குது. வேணும்னா சொல்லுவாங்க ஜல்லியில் வலிக்கணும், அதில் வலிக்கணும், இதில் வலிக்கணும். நடந்துகிட்டே போனா தடிக்கு உண்டா யார் பார்த்து அடி வைக்கணும். பார்த்துதான் நடப்பாங்க. பார்க்க அடாண்டா பார்த்து நடப்பாங்க. நீங்க கூட தான் அங்க ஊத்து வாடுறீங்க. ஊத்து வாடுறீங்க. அதே மாதிரி நான் ஊந்தா இன்னைக்கு அது சேகர் ஊந்து தேய்ச்சி வச்சுக்கிட்டு பாருங்க காலெல்லாம். கால் ஏமாத்திட்ட காலை. அந்த பக்கமா ரத்தம், இந்த பக்கமா ரத்தம். நீக்கிட்டு சேகர் கால். என் கால் இன்னும் வீங்கல. டைட்டா ஒரு கட்டுப்பட்டு வச்சுக்கிறாங்க டாக்டர். நாளைக்கு நேரம் ஹாஸ்பிட்டலுக்கு என்ன பண்றது? கீழே வை. லைட்டா லைட்டா இருக்கு. நீ எதுக்கு நீ தலைவலிலாம் வேணும். லைட்டா 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 இந்த தூக்கிய அப்படி அடியில் தலை பண்ணி வச்சு நீ ஒரு தோசை ஊத்தி கொடுக்காம உக்காந்துக்கிறதாண்டு ஏந்திக்க முடியாம போய் தோசை ஊத்தி கொடுவாங்க அப்பாவுக்கு போடும். ஒரு வாரம் இப்படிதான் இருக்கு. அப்புறம் சரியா போயிடும். ஒரு வாரத்துக்கு தான் இப்படி இருக்கும். தண்ணி எத்தும் போறிய நான் எப்பவுமே சொல்றேன் வழுக்கு போகுது பார்த்து போ அப்படின்னு. வழுக்குல கல்லு தடிக்கிடுச்சு. நான் என்ன பண்றது? குடா வச்சல ஏன் தூக்கி வச்சுட்டு இருக்கா?
இது வேற தோசை ஊத்தி கொடுக்கணும் பண்றது தெரியல. இது பசிக்குதா உங்களுக்கு? ஏன்பா? இவனை கிட்ட விடாதீங்க. நான் மதியத்துல இருந்து இவனை கிட்டே சேர்க்கல. வச்சு கிட்ட விட்டீங்கன்னா அவ்வளவுதான். பின்ன 2 வலிச்சு வலி வந்துடும். இங்க கண்டது போலையா? இங்கே போட்டேன் நான். இங்கே போட அம்மா என்ன வேலை பண்ணிட்டு அம்மா கிட்ட நான் போன்ல பேசலாம் தெரியாது தரப்பட்டியா? அப்படியேதான் நான் உன்கிட்டேன். ஆனா சொல்லவே இல்லை. நான் போன்ல சொன்னா பயப்படுவீங்க. சொல்லல நான். சாப்பாடு இப்ப அதான் சாப்பாடுலாம் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் வாசம் ஊத்த முடியாம தானே உட்காந்துருக்கான். பாரு யாருன்னா முடிச்சாவுது. அவனுக்கு தூக்கம் வந்துட்டு சிக்கிட்டா. கட்டு பிரிச்சு கேட்ட அம்மா கிட்ட கட்டு பிரிச்சு கேட்டு அவர் தெரிஞ்சுன்னு நினைக்கிறேன். சொல்லிட்டாங்க சார சொல்லிட்டு நினைக்கிறேன். இல்ல இல்ல அப்பா வந்து ஐயோ வேலை செய்யறது பயத்துல உட்காந்துக்கிறாங்களோ. அது வரைக்கும் பேர் கேமரா அங்க என்ன சொல்லுங்க சொல்லு. அது வரைக்கும் பேர் கேமரா என்ன நினைச்சா உண்மை அங்க பார்த்து சொல்லு.
அம்மா என்னம்மா நினைச்சா உண்மையை சொல்லு. இப்படி போடு அம்மா ஷாக் ஆயிட்டாங்க. என்னன்னா நானும் இப்படி நீட்டி போட்டு உக்காந்துக்கிறேன், நீ நீட்டி போட்டுன்னு உக்காந்துக்க அப்படின்றாங்க. அம்மா கால் வேற ஆல்ரெடி வந்து அவங்களுக்கு சுத்தமா நடக்க முடியாதா, நீ ஒரு மூலைய உக்காந்துட்டு நான் ஒரு மூலைய உக்காந்துட்டு இருக்கேன்றாங்க. சரி கேமரா எடுத்து என்னதான் சொல்றாங்கன்னு பாப்போம். சொல்லுங்க இப்ப என்ன சொல்ல வரீங்க? வந்த உடனே கால் நீண்டு போட்டு என்னடா இது, நம்மளே கால் முடியாத வர கால் அடிப்பட்டு இது மாதிரி உக்காந்து பிராங்க் நான் தான் கிரிய நான் தான் உங்களுக்கு கிடைச்சேன், நான் தான் உங்களுக்கு கிடைச்சேன் பிராங்க் பண்றதுக்கு. ஆமா நீங்க தான் எதுக்கு எத்தாலும் பயப்படுவீங்க, அதான் பிராங்க். சரி ஃப்ரெண்ட்ஸ்லாம் எப்படி இருக்காங்கன்னு கேளு. இது அம்மா வந்து ஷாப்ல இருந்து வெளியில வரலாம். ஃப்ரெண்ட்ஸ் பிராங்க் வீடியோ திட்டாதீங்க. ஆல்ரெடி வந்து அம்மா வந்து இது மாதிரிலாம் பண்ணாதீங்க, அம்மா பாவம்னு சொல்லியிருக்கீங்க இல்லையா. ஸோ இதுதான் லாஸ்ட். இதுக்கப்புறம் ரொம்ப அம்மாவை ஷாக் பண்ணுற மாதிரிலாம் பண்ண மாட்டோம். வீடியோ பாருங்க, பிடிச்சிருந்த மாதிரி இருக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.